என் அப்பனே கணேசா, குரு பிரம்மா குரு விஷ்ணு குருதேவோ மகேஸ்வரா, குரு சாட்சாத் பரபிரம்மம் தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. சதாசிவ சமாரம்பாம் சங்கராச்சாரிய மத்தியமாம் அஸ்மத் ஆச்சாரிய பர்யந்தம் வந்தே குரு பரம்பராம். நடமாடும் தெய்வம் அவர் இருந்த போதும் சரி, இந்த நிமிஷம் வரைக்கும் அவர் நிகழ்த்தி காட்டி கொண்டிருக்கிற அனுபவங்களை பார்க்குறோம். அதே மாதிரி தான் அவரோட திருமேனி மறைஞ்சு போயிடுது. ஆனால் இந்திய அளவும் அவரோட திருவிளையாடல் மட்டும் மறையவே இல்லை. அதிஷ்டானத்துலையும் சரி, வெளியிலையும் சரி, வீடுகள்லேயும் சரி, அவருடைய திருவிளையாடல் இன்னமும் நடந்துன்னு தான் இருக்குது. அது மாதிரி அதிஷ்டானத்தில் அவரோட திருவிளையாடலில் ஒன்று சொல்கிறேன். ஒரு நாள் அதிஷ்டானத்துக்கு முன்னாடி நின்றுட்டு பாலுமாமா ஸ்லோகம் சொல்லிட்டு இருக்கார். பூஜை எல்லாம் முடிச்சாச்சு, ஸ்லோகம் சொல்லிட்டு நின்றுட்டு இருக்கார். அப்போ ஒரு 40 வயசு இருக்கும். ஒரு பொண்ணு வரா. பொண்ணு வந்துட்டு பாலுமாமாட்ட சொல்கிறா, கல்யாணம் ஆகி ரொம்ப நாளாச்சு, வருஷமாச்சு, குழந்தை பாக்கியமே இன்னும் எங்களுக்கு கிடைக்கல. அதனால் நீங்கள் பெரியவாள்கிட்ட பிரார்த்தனை பண்ணி எனக்கு சந்தான பாக்கியம் கிடைக்கிறதுக்கு நீங்கள் ஆசீர்வாதம் பண்ணுங்கோ அப்படிங்கிறார். அதுக்கு பாலுமாமா சொல்கிறா, நாங்கள் வேண்டிக்கிறத விட நீ மனசளவில் தியானம் பண்ணுமா, அவரை நீ வேண்டிக்கோ அப்படின்னு சொல்கிறார். அதுவே உனக்கு பலன் கிடைக்கும் அப்படின்னு. ஆனால் அந்த பொண்ணு விடுற வழி இல்லை. நாங்கள் வேண்டிக்கிறத விட நீங்கள் வேண்டின்ட்டு எனக்காக பிரசாதம் தரணும் அப்படின்னு வற்புறுத்துறா. வேறு வழி தெரியல பாலுமாமாவுக்கு. அதிஷ்டானத்துக்கு நமஸ்காரத்தை பண்ணினார். இந்த பக்தியோட குறையெல்லாம் தீர்த்து வைக்கிட்டு பகவான்கிட்ட மனசார வேண்டின்றார். பக்கத்தில் அவரோட அபிஷேக தேர்த்தம் இருந்தது. முன்னாடி ஒரு உத்திரணி தேர்த்தம் கொடுத்துட்டார் அந்த பொண்ணுக்கும். மறுபடியும் தெரியல, மறுபடியும் இன்னொரு உத்திரணி தேர்த்தமும் கொடுக்குறார். அந்த பொண்ணு பிரசாதத்தை வாங்கிட்டு திருப்தியாக வீட்டுக்கு போயிட்டார். ஒரு வருஷம் ஆச்சு. ஒரு வருஷம் கழித்து வந்தார். சன்னதிக்கு வந்தார். அவள் வர்றம்போது அவள் கையில் தங்க விக்கிரகம் மாதிரி 2 பொன் குழந்தைகள் வந்தவ. அங்கேயும் இங்கேயும் தேடினா பாலுமா அம்மாவை. அப்போ அங்கே இருக்கிறவள்கிட்ட அதை சொல்கிறார், இது மாதிரி எனக்கு குழந்தை பாக்கியம் இல்லை, குழந்தை பாக்கியம் கேட்டு நான் அதிஷ்டானத்தில் வந்து வேண்டிக்க சொன்னேன். பாலுமாமா தான் அப்போ இருந்தார். அப்போ அவர் கொடுத்த தேர்த்த பிரசாதத்தில் தான் இந்த 2 குழந்தைகளும் எனக்கு பிறந்தது அப்படின்னு சொல்கிறார். இதை விட இன்னும் அவர் மகாபெரியா உயிரோடு இருக்கார், அனுகிரகம் பண்ணிட்டு இருக்காருங்கிறதுக்கு இதை விட வேறு என்ன வேணும்? இப்போ உயிரோடு இருந்ததை சொல்கிறேன். அவர் கலவையில் இருந்த சமயம். அப்போ அவருக்கு அணுக்கு தொண்டர பாலுமாமா தான். பாலுமாமா இருக்கார். பாலுமாமாவோட அப்பாவுக்கு சிரார்த்தம் வருது. அடுத்த நாள் சிரார்த்தம். அப்போ அவர்கிட்ட போயிட்டு, இதுமாதிரி சென்னையில் என்னோட சகோதரர் யாரோ அண்ணாவோ தம்பியோ தெரியாது இருக்கா, நான் அங்கே போயிட்டு சிரார்த்தம் பண்ணணும், நான் போயிட்டு வரட்டுமா, எனக்கு உத்தரவு வேணும் அப்படின்னு கேட்குறார். ஆனால் உத்தரவே கொடுக்கல பெரியவா. என்ன பண்ணுறது, இவருக்கு இருப்பே கொள்ளலை. ஆனால் உத்தரவு கிடைக்கலையே. மறுநாள் காலம்பரை ஆகிடுத்து. மறுபடியும் பெரியவாள்கிட்ட போய் உத்தரவு கேட்குறார். அப்போ பெரியவா உத்தரவு கொடுத்துறார். சரி அப்படின்னு சொல்லிட்டுன்னு, கொஞ்சம் இரு அப்படின்னு சொல்லிட்டுன்னு பக்கத்தில் கூப்பிட்டு ஒரு எலுமிச்சை பழம் எடுத்துட்டு வாங்குறார். அங்கே இங்கே தேடி ஒரு எலுமிச்சை பழம் கொண்டு கொடுத்துட்டார். இந்த நல்லபடியாக போயிட்டு வா அப்படின்னு உத்தரவு கொடுத்துட்டார் பெரியவா. பழத்தை கையில் வாங்கிட்டு பஸ் ஸ்டாண்டுக்கு ஓடுறார் பாலுமாமா. மனசில் நினச்சிட்டே போகிறார், நம்மளும் சாரதத்துக்கு போகிறோம், எலுமிச்சம்பழம் எதுக்கும் என்ன சம்பந்தம், எதுக்கு என் கையில் கொடுத்து அனுப்புகிறார் அப்படின்னு மனசில் நினச்சிக்கிட்டே போகிறார். தயாராக பஸ்ஸு நின்றுன்னு இருந்தது. அதில் ஏறி உட்காந்துட்டார். 5 நிமிஷம் ஆச்சு, 10 நிமிஷம் ஆச்சு, பஸ்ஸு கிளம்புற வழியே இல்லை. இவருக்கா அப்படியே தவிக்கிறார். பஸ்ஸில் உட்கார முடியல. நேராக டிரைவர்கிட்ட போனார். நீங்கள் ஏன் பஸ்ஸை எடுக்கலை இன்னும் அப்படின்னு கேட்குறார். அப்போ நாங்கள் முதல்ல வண்டியை எடுக்கிறதுன்னாக்க எலுமிச்சம்பழம் வாங்கி சக்கரத்துக்கு அடியில் வச்சு விட்டோம், அதுக்கப்புறம் நாங்கள் பஸ் எடுப்போம், ஆனால் இன்னும் கடை திறக்கலை அப்படின்னு. அப்போ தான் புரிஞ்சுது அவருக்கு மகான் தந்தப்ப பிரசாத மகிமை என்னன்னு சொல்லிட்டுன்னு. உடனே தான் பையில் இருந்த எலுமிச்சம்பழத்தை எடுத்து டிரைவர்கிட்ட கொடுத்து, இந்தாங்கோ இதை வச்சுக்கோங்கோ அப்படின்னு டிரைவர்கிட்ட கொடுக்குறார். வண்டியை இப்போ எடுங்கோ அப்படின்னு சொல்லிட்டுன்னு. டிரைவர்கிட்டையே சொல்கிறார் மழை வந்த விவரத்தை, இந்த மாதிரி பெரியவா தான் எனக்கு கொடுத்தது அப்படின்னு சொல்லிட்டுன்னு. டிரைவருக்கும் ரொம்ப சந்தோஷம். கேட்கணுமா, கரணம் காரணம் கர்த்தா அப்படின்னு விஷ்ணு சகஸ்ரநாமத்தில் சொல்கிறோம். அது யார் கரணம் காரணம் கர்த்தா? யார்? நம்ம பெரியவா இல்லையா? அவரோட விளையாட்டு இது மட்டும் இல்லை,
அளவுக்கு அதிகமான விளையாட்டுக்கள் இருக்குது. அதை அடுத்த வாரம் பார்க்கலாம்.